வணக்கம், நான் உங்கள் வித்தகன். மற்றொரு புதிய சேனலூடாக உங்களை சந்திக்கிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், எங்களுடைய அன்றாட வாழ்வியல் அதே மாதிரி வந்து வேறு விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கி தான் இந்த சேனல் வந்து அமைய போகுது. எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு விவசாயம் தான் செய்ய போகிறோம். அதாவது வந்து எங்களுடைய வளர்களை வந்து துப்புரவு பண்ணி துப்புரவண்டால் புல் வட்டி அந்த விஷயம் இல்லை, பூங்கண்டுகள் எங்களுக்கு மரக்கறிகள் வந்து உற்பத்தி ஆக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து செய்ய போகிறோம். இப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது மழை காலம் ஓரளவு முடிஞ்சது. நடத்த மழை வாரத்துக்கு முதல் வந்து கொஞ்சமாச்சும் பயிற்சியை செய்யணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பசலை, அதாவது வந்து சாடிகளுக்கு அல்லது இந்த பைக்களுக்கு போகிறதுக்குரிய பசலை மண்ணை வந்து தயாரிக்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம் வந்து செம்மண் வந்து போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மண் இது ஏற்கனவே வேண்டி கொஞ்சம் வைக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து நல்ல உக்கின, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உக்கின சாணகம், அதாவது மாட்டேரு. கிட்டத்தட்ட எங்களுக்கு மிக திறமான ஒரு பசலையாக வந்தான் இந்த மாட்டேரு, ஆட்டேரு, கூட்டெருக்கள். முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் வீட்டில் விவசாயம் செய்கிறீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையான பசலைகளை பயன்படுத்துங்கள். கூடுதலாக வந்து இந்த ஆடு மாடு வளர்க்குறாக்கள் நீங்கள் மறக்காமல் அந்த எருக்களை ஒரு இடத்துல போடுங்கள். இப்போ அந்த ஆட்டெருவை பொறும்பா மாட்டெருவை பொறும்பா போட்டு உட்க வைங்க என்று சொன்னால் மாட்டெருவை வந்து நேரடியாக பயன்படுத்தலாம். ஆட்டெருவை நீங்கள் உடனடியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய மரங்கள் வந்து பட்டு போவதற்குரிய சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதில் வந்து அந்த எரிசக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. மாட்டெரு வந்து அப்படி இல்லை. அதே போல் வந்து நீங்கள் அன்றாடம் சமைக்கின்ற விஷயங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள், வெங்காயத்தோளாக இருக்கலாம், கத்தரிக்காய்ன்ற கழிவுகளாக இருக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு தோளாக இருக்கலாம், இல்லை இப்படியான விஷயங்களை, இந்த முட்டைக்கோதுகள், தேயிலைகள், இந்த இப்படியான விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த உரமாக பயன்படுத்தலாம். தேயிலையில் அமர்த்து கூட பூச்சாடி இருந்தால் பூச்சாடிக்க போட்டு விடுங்க. பூச்சாடிக்க நிற்கிற பூங்கொண்டு வந்து கிசுகிசு பலர் காட்டுங்க. உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இந்த இது வந்து உண்மையிலேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை என்னுடைய இதுகள்லாம் போடப்பட்டிருக்கு. வேண்டிய ஒரு 3 மாதம் இல்லை, மிக அழகாக வந்து கிசுகிசு வளர்ந்து. இது வந்து ஒரு அழகுக்கு இருக்கிறது. ஒரு பேங்கில் பார்த்தேன், பாத்திரத்தை மனைவியாருக்கு வந்து பிடிச்சிருந்தது. 150 ரூபா படி ஒரு 3 கண்டு வாங்கிட்டு வந்தேன். அதான் இதில் வைக்கப்பட்டிருக்கு. மிக அழகாக இருக்குது பாருங்க. சிலவில் வந்து இந்த பச்சை புழு, இது வந்து இந்த தத்துவட்டி இந்த இதுகளுடைய ஒரு இனம்தான். இதுகள் தாக்கம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் மற்றபடி வந்து பெரிதாக வந்து எந்த விதமான பூச்சியல் புழுக்களுடைய தாக்கம் இதில் பார்த்தீங்கன்னா தேயிலையினுடைய சாயம் மேலே வச்சு அப்படியே கொட்டி இருக்கணும். அதான் பண்ணிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். வேறு என்ன காட்ட போகிறீங்க? இது வந்து எங்கட பச்சை மிளகா ஏற்கனவே ஒரு ரைப் வந்து பிடுங்கியாச்சு. இப்போ இதில் கொண்டு வந்துடாக்கு எங்களோட மனைவிக்கு வந்து வெங்காயம், இந்த பச்சை மிளகா பிடுங்க தெரியலை. காம்போட பிடுங்காமல் காம்பை மட்டும் விட்டுட்டு பிடிங்கிறாங்க. அதே போல் முக்கியமான விஷயம் உண்டு, இந்த போஞ்சி, எங்கட இந்த பச்சை போஞ்சி என்று சொல்லுவோம் தானே, பால்கரை. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குது, அது வந்து உற்பத்தியாக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து பிளாகாண்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் நடுறதுக்கு. அது நேரு தான் பிடிங்கினா இந்த பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சொல்லப்பட்ட விஷயம் வந்து இதுதான். இந்த இப்படியான விஷயங்களை நேரடியாகவே பயன்படுத்துங்கள். அது எவ்வளோத்துக்கோ பயனுள்ளது, அவ்வளோமே வந்து எங்களுக்குரிய ஒரு சத்து. அதை விட இது வந்து யாழ்ப்பாணத்தை இது உற்பத்தி ஆக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. கனகாலமாக வந்து உற்பத்தியாக்க முடியும் என்ற விஷயம் வந்து கடந்த சில காலங்களில் வந்து சொல்லப்பட்டாலும் நாங்களும் ஒரு வீட்டை ரை பண்ணுவோம்ன்ட்டு ரை பண்ணியிருக்கோம். இது என்னென்று சொன்னால், இது வந்து உருளைக்கிழங்கு. இந்த நம்மள உருளைக்கிழங்கு வந்து என்ன செய்யப்பட்டோன்னு சொன்னால், அப்படியே வெட்டி எடுத்து அப்படியே நட்டுக்கிறோம். வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து
அது நாங்கள் பிடுங்கிறதுக்கு இதாக இருக்கும். அதே போல் வந்து கொஞ்சம் மிளகாய் வந்து போடப்பட்டிருக்கு. இது வந்து வீட்டை வந்து சாப்பாட்டுக்கு வாங்கின அந்த பசலி அதில் இருந்த தண்டை முறித்து நட்டு விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். இது வந்து இந்தியன் மாதுளை பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கண்டை நிற்குது. நடையில இன்னும் நடப்புறம் ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த உமியை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். கூடுதலாக வந்து இப்போ விவசாய நிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்து இந்த உமியை ஏற்றி கொண்டு கொண்டு இப்போ நெல் அறுவடை முடிஞ்சது பிற்பாடு வந்து இந்த உமியை பறித்து கொண்டு போய் கொண்டு விடுவார்கள். அதே மாதிரி வந்து இந்த இந்த முருங்கை வந்து நாற்று போட்டிருக்கிறோம். 2-3 போட்டோம். இந்த மழையால் வந்து நட முடியலை. உங்களுக்கு தெரியும் இந்த முருங்கை மரங்கள் வந்து ஒரு காண்டிய பயிர். இந்த காண்டிய பயிர் என்றபடியாக வந்து இந்த மழை நேரங்களில் வந்து இதை நட முடியாது. அப்போ அதில் அப்படியே வச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு கரால் பற்றி தான் நிற்கிறார். அதை நீ நிலத்தில் எடுத்து வைக்கல வடிவா வளரும். வந்து கருவேப்பிலை நெருக்கி கொண்டு கொண்டு வச்சுனாங்க. அது பெரிய இப்போ என்னோட உயரமாக வளர்ந்தது. அது மழை தண்ணி அதிகமாக நின்று அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் உண்டாக போகிறோம். சரி வாங்க நாங்கள் இதே வந்து இந்த மண் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டுமே வந்து கணக்காக மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நாங்கள் இதை இந்த உரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து கண்டுகாலியை நடுறதுக்கு வந்து நேரடியாகவே பயன்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பசலை மண் வந்து தயார் பண்ணிட்டோம். அதை வந்து ரெண்டையுமே வந்து மடிவாக மிக்ஸ் பண்ணி கிளந்து எடுத்தாச்சு. அதை விட எங்களோட தோட்டத்தில் நாங்கள் நிறைய விஷயம் பற்றி நாங்கள் எல்லாம் இந்த மலையால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்குது. பார்க்கலாம் வாங்க வாங்கப்பா. பார்த்தீங்கன்னா இது வந்து சிவப்பு இன கொய்யா. அதாவது பழம், தண்டு, பூ, காயிலேருந்து எல்லாமே வந்து சிவப்பாக இருக்கு. இது நேற்று முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நுவரெலியாவில் வந்து ஒரு ஒரு விதமான பூவோட வந்து கொய்யா வந்து நிற்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருந்தது. அது உண்மையிலேயே அது இந்த வீடியோ தான். சாரி, இந்த மரத்தினுடைய வீடியோ தான். இதில் வந்து பூ வந்து ஒரு பிங்க் கலர்லாம் வரும். அது வந்து எங்கள் நிறைய பேருக்கு தெரியல போல இருக்கு. நான் அதை அதிசயமாக எடுத்து ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அவைக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள விஷயம், கொய்யாவில் வந்து நிறைய வகை இருக்குது. வகையை என்னென்னு தெரிஞ்சு கொண்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிதானே? அதே போல் வந்து கஷ்டப்பட்ட ஒரு நித்தியலியானி பஜ்ஜி உண்டாக்கியாச்சு. நான் இந்த இடத்துல வந்து 2-3 தரம் வந்து நித்தியலியானி பஜ்ஜி வச்சு பட்டு போச்சு. மறுபடியும் தான் இருக்கிறது. இது வந்து தெரியுமில்ல இருக்குமே வந்து தூதுவளை, ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. புல்லெல்லாம் காட்டக்கூடாது. நேற்று வந்து ஒரு முடக்கத்தான் வந்து நட்டுருக்கிறேன். காணிக்கல போனால் நிறையவே இருக்கும். ஆனால் எண்ணெயில் காணிக்க போக மாட்டேன் தானே. இது வந்து துளசி ஏற்கனவே ஒன்று நின்றது. இது நான் வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படிங்கிட்டு வந்து நட்டு விட்டு நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஆனால் இப்போ வளர்ந்துட்டு கயிறு எங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வண்டி மரம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வள்ளி செடியா பார்த்தீங்களோ? தமிழ் புலவர்களை பக்கத்தில் வீடியோ எடுத்தா இதுதான் பிரச்சனை. இது வந்து வத்தாளங்குடி அல்லது வந்து சீனி வத்தாளம் என்று பிங்கல் கிழங்கு. தோல் வந்து பிங்கல் இருக்கும், உள்ள கிழங்கு வந்து வெள்ளையா இருக்கும். சரி, இந்த நீளத்துக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். இது வந்து எங்களோட கல்யாண வீட்டுக்கு நெட்ட வெட்டிங் முருங்கு வளர்ந்துட்டு அதோட நட்டிருந்த போட்டிருந்த இந்த நவதானியங்கள் வந்து முளைச்சி வந்து இந்த உளுந்து காய்ச்சிட்டுது, நெல்லு கதிர் வந்தது. அது நம்ம சண்டையில் அதோட இதுகள் வந்து எங்களுடைய மனைவியா தேவையில்லை டிசைன் பண்ணுறாவா. அது வந்து அவ்வளோ அலங்கரிக்கிறது.
இது வந்து நான் ஒரு கடையில வந்து 10 பாக்கு வாங்கிட்டு வந்து நட்டு விட்டு நான் முளைக்கிறதுக்கு முளைச்சது 4 எங்களுக்கு மிஞ்சது 2 இது இந்த எரிக்கலை என்று சொல்லுவோம். எரிக்கலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 2 வகை எரிக்கலை. இது கொண்டு வெள்ளை, இது கொண்டு இந்த ஒரு பிங்கல ஒரு நாவல் கலர்ல வரும். வீட்டை வைக்கக்கூடிய எரிக்கலை வந்து இந்த இதான் வெள்ளை எரிக்கலை. அது வந்து நான் ஒரு அது எல்லாத்துக்குமே நல்ல மட்டும் சொல்லுவேன். நான் வச்சு ஒரு மாதிரி உண்டாக்கிட்டேன். கிலோ மாண்டு நாங்க எல்லாம் 1 கிலோவுக்கு வராது. குறிப்பாக அது 1 கிலோன்னு சொல்றோம். இது வந்து தொம் ஏஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு இனமா தொட்டு கண்டு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல அதை பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து போன நவராத்திரிக்கு வந்து நாங்கள் ஒரு கிளம்புண்டு வாங்கினான். செங்க கிளம்புன்னு சொல்லி இந்தியாவில் வந்து அதிகமா வந்து இந்த பொங்கலுக்கு பயன்படுத்துறது. அது ஒரு துண்டெடுத்து நட்டு விட்டவா அது வளர்ந்துட்டு தான் நான் செழிப்பா இன்னும் பெறதில்லை. இது வந்து அதே இனம்தான். இப்ப இதுல வந்து இந்த நுனி கரைகள் கொஞ்சம் இந்த பொப்பு கண்டபடியால வந்து கொஞ்சம் இந்த நுனி கரைகள் வந்து ஏற்படுது. அதே மாதிரி வந்து இதுல இப்ப இந்த ரோவில் வந்து பாத்தீங்கன்னா 4 மரம் நிற்குது. இது வந்து செரி பழம். இந்த கேக்களுக்கு மேல எல்லாம் வைப்பமே அந்த செரி மரம் தான் இது. நான் அது வச்சிருக்கிறேன். இப்ப மழை காலம் உண்டபடியா வந்து காய்க்கல. இனி வரும் காலங்கள்ல வந்து அது காய்க்கும். ஐயோ, அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 33 கருவாக்கு கிட்ட நான் வச்சினான். அதுல வந்து இப்ப எனக்கு மிஞ்சி போய் நிக்கிறது வந்து இந்த ஒன்றே ஒன்று இஞ்சால ஒன்று கொஞ்சம் டவுட்ல நிற்கிறார். சரி, நான் அந்த இந்த கருவா வந்து நான் இப்ப மழை காலம் வந்தபடியா வைக்கல. ஒரு சில நாட்கள்ல கொண்டு கருவா இன்னும் நிறைய கருவா வந்து என்னுடைய தோட்டத்துல என்னுடைய பழக்கு வந்து வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இந்த கருவா பொறுத்தவரையில் வந்து 2 அல்லது 3 ஆண்டுக்குள்ள வந்து எங்களுக்கு விளைச்சல் கிடைக்கும். பூவரசம் நேரம் அதிகமாக வளரக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த கருவா வந்து வளரும் என்று சொல்லி படிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், விவசாயத்துல தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்ப அதே போல எங்கட ஃபுல்லாவே வந்து பூவரச நின்றபடியா வந்து நான் இந்த கருவா வந்து வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். மீண்டும் ஒரு முயற்சி எடுப்பேன். அடுத்து கருவாவை வந்து நான் நிறைய கொண்டு வருவேன். அதே போல வந்து ஒரு கொக்கோ மரம் மட்டும் வச்சிருந்தேன். ஒரு கொக்கோ மரம் மட்டும் வச்சிருந்தேன். அது இந்த இடத்துல வச்சிருந்தேன். கூட அந்த வெள்ள நீர் வந்து நின்றபடியா வந்து இந்த இடத்துல காணல. இதே இடத்தான் வச்சிருந்தேன். அந்த கொக்கோ மரம் யாழ்ப்பாணத்துல கிடைக்கிறதே மிக அரிதான ஒரு இது வச்சிருந்தேன்னா அது இந்த கடந்த வெள்ளத்தால வந்து நிறையவே பாதிக்கப்பட்டு அது நலிஞ்சு போயிடுச்சு. இது விதை போட்டு எடுத்த ஒரு வகை முருங்கு. இந்த இதுக்கு வந்து அதிக வெள்ளம் என்றபடியா ஒரு சந்தேகத்துக்கு இடமா தான் நிற்கிற. ஆனா இடையில வந்து குருத்துவல் வருது. பாருங்க அந்த குருத்துவலை. இந்த இடைக்கிட வந்து குருத்துகள் வந்து வருது. இப்படியே வளர்ந்தேன்னு சொன்னாலும் எங்களுக்கு நல்ல அப்படியே நாங்கள் பெரிய ஒரு முருக்கன் தோட்டத்தை வச்சு பெரிய ஒரு பிஸ்னஸா கொண்டு வந்துடலாம்.